இருக்கின்றார்கள். எனவே அனைவரும் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். களப்பணியாளர்களும் தயவுசெய்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்கள். சில விஷயங்கள்லாம் சொல்வதற்காண்டி வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கிராத்துவை துவக்கி வைப்பதற்காக வேண்டி இளவல் அப்துல் பாசித் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 3வது பத்தை சிறப்பாக நாம் அமல் செய்து கொண்டு வருகின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அமல்களை ஒப்புக்கொண்டு அவனுடைய நல்ல கொடுத்து அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து வைப்பானாக. அடுத்து தாயகத்திலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் தண்டல் மௌலானா ஏரல் பீர் முகமது பாக்கி வசத் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் யாவரின் மீதும் அல்லாஹ்வின் அளவற்ற அன்பும் அருளும் நிறைவாக பொழிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு இனிய வேளையில் மரியாதைக்குரிய குவைத்தினுடைய இந்திய தூதர் மேதகு சுனில் ஜெயின் அவர்களின் முன்னிலையில் நோன்பு நோற்று அதனை நிறைவு செய்கிற இந்த கடைசி நிமிடங்களில் சில சிந்தனைகளை நமக்குள்ளே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களே, நாம் வைத்திருக்கிற நோன்பும் இன்ன பிற வணக்கங்களும் வழிபாடுகளும் வல்ல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாம் ஏற்று செயல்படுகிற அந்த விதத்தில் நாம் புரிகிற எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்குத்தான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வணக்கங்களும் வழிபாடுகளும் இறைவனின் அன்பை எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும். அதன் வழியாக
இந்த உலகிலும் மறு உலகிலும் மகத்தான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தின் அடிப்படையில் தான். அதிலும் குறிப்பாக நாம் நோக்கிற இந்த நோன்பு இறைவனை நம் பக்கத்தில் இன்னும் அதிகம் நெருக்கி வைக்கிறது. காரணம், பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், நம்முடைய புலன் உறுப்புகளின் தேவைகளை எல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கிறோம் என்றால் அது பொதுவாக சாத்தியமில்லாத, மற்ற சமயங்களில் சாத்தியமில்லாத ஒரு காரியம். இதை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்கிறோம் என்பதனாலே இறைவனோடு நம்முடைய உறவு இன்னும் நெருங்குகிறது, அழுத்தம் அடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நாம் புரிகிற எல்லா வணக்கங்களுக்கும் தக்வா எனப்படுகிற இறையச்சம் தேவை இல்லையா? அந்த இறையச்சத்தை அடிப்படையாக வைத்தால்தான் எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைத்து வணக்கங்களுக்கும் நமக்கு தக்வா தேவைப்படுகிறது. ஆனால் தக்வா வருவதற்கு நமக்கு நோன்பு தேவைப்படுகிறது. எனவே எல்லா வணக்கங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆதார சுருதியை இந்த நோன்பின் மூலமாக நாம் அறுவடை செய்கிறோம். இந்த நோன்பின் மூலமாக நாம் உற்பத்தி செய்கிறோம். இந்த ஒரு மாத காலத்தில் நாம் ஏற்கிற இந்த தவ வாழ்க்கை, நாம் புரிகிற வணக்கங்கள், வழிபாடுகள், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டிருக்கிற, புரட்டி போட்டிருக்கிற பல்வேறு உணர்வுகள் மீது இருக்கிற 11 மாதங்களுக்கும் நம்மை வழிநடத்த வேண்டும். எப்படி நாம் சேர்க்கிற செல்வத்தை வைத்து, வாழ்வாதாரங்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் நாம் சேர்த்த அந்த சேமிப்பை அடிப்படையாக வைத்து மீதி இருக்கிற நாட்களை நகர்த்த நாம் நினைக்கிறோமோ, அதுபோல இந்த ஒரு மாத காலத்தில் நாம் பெறுகிற இந்த பயிற்சியையும் பக்குவத்தையும் அடிப்படையாக வைத்து மீதி இருக்கிற நாட்களை நல்ல வழியில் நகர்த்த வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு அதிகப்படியான ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறோம். பெருமக்களே, பொதுவாக பிறரிடத்திலும் நமக்கு மத்தியிலும் நாம் அன்போடும் நேசத்தோடும் இருந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? பல கட்டங்களில் நாம் நம்மை பார்ப்பதை விட அடுத்தவர்களின் உணர்வுகளை மதித்து நடப்பது நம் மீது ஒரு கடமையாக இருக்கிறது. அதனால்தான் தொழுகை போன்ற வணக்கங்களிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் பூண்டு, வெங்காயம் போன்ற வாசனை தருகிற பொருட்களை சாப்பிட்டு விட்டு வாயை சுத்தம் பண்ணாத நிலையில் நீங்கள் தொழுகைக்கு வராதீர்கள் என்றார்கள் பெருமானார் அவர்கள். இந்த வார்த்தைகளிலே ஒரு மனிதன் சரியாக சுத்தம் செய்து கொள்ளவில்லை, அவனுடைய உடலில் ஒரு வகையான துர்நாற்றம் அடிக்கிறது, ஒரு வாடை வருகிறது என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் மேலோட்டமாக அர்த்தம் வாங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த வாடை, இந்த வாசனை அடுத்தவர்களை சிரமப்படுத்தும். நமக்கு பிடித்தமான உணவாக இருக்கலாம், நாம் அதை சமைத்து சாப்பிட்டிருக்கலாம், பச்சையாக சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அடுத்தவருக்கு அது சிரமம் தருகிறது என்பதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையான பழக்கங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் நம்மை பாதுகாப்பதை விட அடுத்தவர்களின் உணர்வுகளை பாதுகாப்பதும் அவர்களின் உணர்வுகளை மேலாக மதிப்பதும் ஒரு இஸ்லாமியனின் அடிப்படையான குணமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 3 பேர்கள் தனியாக ஒரு சபையில் இருக்கிற பொழுது இருவர் மாத்திரம் தனியாக ஒதுங்கி நீங்கள் ரகசியம் பேசாதீர்கள் என்றார்கள். பேசுவதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக பேசுங்கள், அல்லது 2 பேர்களும் ரகசியம் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிறது என்றால் அந்த சபையை விட்டும் கடந்ததற்கு பின்னாலே பேசுங்கள், அல்லது 3 இணைந்து பேசுங்கள். நீங்கள் பேச வேண்டிய கட்டம் வருகிற பொழுது தனித்து விடப்படுகிற அந்த நபரின் உள்ளத்தில் ஒரு காயம் வரும், ஒரு வகையான எண்ணம் வரும். அவர் நம்மை குறித்து தான் பேசுகிறாரா, இந்த விஷயம் குறித்து அவர் விவாதிக்கிறாரா என்கிற சந்தேகங்கள் வரலாம். ஒரு தனித்து விடப்படுகிற அவரின் உள்ளத்தில் அத்தகைய ஒரு கசப்பான உணர்வுகளை நம்முடைய நடவடிக்கைகள் உருவாக்கிவிடக் கூடாது என்பதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கிறார்கள்.
பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வதிலிருந்து, நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதிலிருந்து, நம்முடைய நண்பர்களின் வாழ்க்கையை நாம் சரியாக கவனிப்பதிலிருந்து அனைத்து விஷயங்களிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நம்மை விட அடுத்தவர்களை நேசிப்பதில், அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிப்பதில், அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில், அவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதில் நாம் தலையிட வேண்டும், நாம் கவனம் கொள்ள வேண்டும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சென்றார்கள். ஒரு நேரத்தில் ஒருவருக்காக வேண்டி துஆ செய்யப்படுகிறது. ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, அல்லது அவருடைய செல்வ வளத்திற்காக, அல்லது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறோம், அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் தனக்காக பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார், பல்வேறு வார்த்தைகளை வைக்கிறார், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார். ஆனால் அவர் அடுத்தவருக்காக கேட்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? வானவர்கள், பிரத்யேகமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற வானவர்கள், அவர் துஆ செய்கிற நேரத்தில், அல்லாஹ்விடத்தில் அவர் வேண்டுகிற நேரத்தில், அடுத்தவருக்காக இவர் வேண்டுகிற நேரத்தில் அந்த வானவர்கள் சொல்வார்களாம், அவருக்காக நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அவையெல்லாம் உனக்கும் கிடைக்கட்டுமாக, அவருக்கு எதையெல்லாம் நீ கேட்கிறாயோ அவை உனக்கும் கிடைக்கட்டுமாக என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக கேட்கிறார்கள் என்கிறார்கள் பெருமானார் அவர்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் பெருமக்களே. நாம் நமக்காக வாழுகிற பொழுது அந்த போராட்டத்தின் களத்தில் நாம் மாத்திரமே போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அடுத்தவர்களுக்காக வேண்டி வாழ முயற்சிக்கிற பொழுது நம்மோடு, நம்முடைய ஆற்றலோடு இணைந்து கொள்வதற்கு ஏனைய சக்திகளும் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலகத்தில் நம்முடைய இயல்புகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும், மார்க்கம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது என்கிற அந்த அடிப்படையில் நம்முடைய உணர்வுகளை இன்னும் பதப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரு மாத காலத்தில் நாம் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறோம். காலையிலிருந்து இரவு படுக்க செல்கிற வரை மாத்திரமல்ல, தூங்குகிற நேரத்திலும் கூட ஒரு ஒழுக்கத்தை முடிந்தவரை நாம் கடைபிடிக்கிறோம். அடுத்தவரிடத்தில் அதிகம் புறம் பேசாமல் நாம் தவிர்க்க பழகுகிறோம். அடுத்தவர்களை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற சபதம் ஏற்கிறோம். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நாம் முனைப்பாக இருக்கிறோம். ஒருவரது உள்ளத்தில் அல்லது ஒருவரது முகத்தில் குறைந்தபட்சம் ஒரு புன்னகையை வரவழைப்பதற்கான முயற்சிகளில் நாம் சாத்தியப்படுகிற வழிகளிலெல்லாம் முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த முயற்சியும், இந்த உழைப்பும், இந்த போராட்டமும், இந்த குணமும் இந்த ரமலானையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து வர வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி பக்குவப்பட்ட மனிதர்களின் அணிகளில் பெருமானார் எப்படி வழி நடக்க சொன்னார்களோ அந்த வழிகளில் முன்னிலையில் இருக்கிற மனிதர்களாக நம் அனைவர்களையும் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆளாக்கி அருள வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிம்பெருதகை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய குவைத் இந்திய தூதரகத்தினுடைய இந்திய தூதர் மேதகு சுனில் ஜெயின் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் இப்பொழுது சால்வை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். Assalamu alaikum. Now our president will be bestowing the shawl to the ambassador of India. Bismillah ar-Rahman ar-Rahim. நம்முடைய சங்கத்தின் சிறப்பு விருந்தினர் மௌலானா பீர் முகமது பாக்கர் ஹஜரத் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் சால்வை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துவார்கள்.
In the name of Allah, the glorious and merciful. The blessings and peace of Allah be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his family and his companions. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu to each and everyone who have gathered here on this glorious evening of the last 10 days of Holy Ramadan. We hereby welcome our Ambassador of India, His Excellency Shri Sunil Jain, to take part in our Grand Iftar. Sir, you have been to the several iftar parties in Kuwait, but this would be a different experience in the house of Allah as a simplicity man. We have invited yourself as a chief guest to this grand iftar with our simple and common brotherhood of community. Such iftar brings prosperous and blessings from Almighty, where lavishness is avoided. Since 3 years now, we are arranging such iftar throughout the 30 days of Ramadan. In this pleasant evening, sir, we would like to thank yourself for your measures taken by your office to our memorandum submitted early this year. After Carolites community, it is KTIC brought forward to your attention on the issue of medical checkup fees and the place of stamping. With your timely action, both fees and place of stamping has been restored back. Thank you, sir. Our next dream request, which is a direct flight to Tiruchirappalli, your prompt action of the same by forwarding to the Airlines of India, Indian subcontinental flights encouraged us. As per your advice, we also forward them to local MLAs and MPs and other important personals. Our MP, Tiruchi Siva, have replied and told he'll do the needful. Dr. E.M. Sudarshan Achiyappan, MP, Chairman of the Parliamentary Standing Committee on Personal and Public Grievances, also replied on our request, saying he will do the necessary action and support and promote if the concerned airline approaches the planning committee with proper proposal. Sir, we thank you for your kind support on all our activities to the welfare of our community. We once again express our sincere gratitude for being here with us, together with us. Thank you very much, sir. Now His Excellency will share his precious moments with us. Our dear brothers, I feel myself blessed that I am joining all of you during the holy month. It's the most auspicious time of the year. The few things stand out. First, of course, is the fasting. All of us, you're fasting over 16 hours a day. It's a great sacrifice. It's a great way to purify ourselves. Purify not only bodily, but also mentally, and elevate ourselves spiritually, so that we all feel closer to Almighty God. Secondly, this is the time we pray, and we should pray at least 5 times a day. I think that's a holy message. But I feel whatever we do, we should keep Allah Ta'ala, Almighty God, at the center of our actions, whatever we do. So He is in your mind, thoughts and prayer all the time. I think that, to me, it is central message of Ramadan, of Holy Quran, and also Almighty God.
Thirdly, this is a time to donate. Donate in various ways, not in terms of just money, but also donate in terms of your thoughts and actions. You do some action out of the way to help others. We have community which faces problems, community which needs your help. So it is our duty that we help each other. My dear brother mentioned few things which we have been able to achieve during this year. I think you are all aware that there was a problem of medical fee. It was raised to very high amount. With our efforts, we have been able to bring it back to this earlier level. There was a problem which our nurses were facing. Now with our efforts, we have found 3 agencies, 2 in Kerala, 1 in Chennai, which will help in recruitment of Indian nurses for Kuwait without paying a single penny. I think this is a very good effort. Now, you would have seen recently that there is still a problem about housemates. They have brought out a law which deals with domestic workers. I think we will need your comments. It talks about a salary payment on time. It also makes sure that passports are not retained by the sponsors, and that every year they get 1 month leave. So I think there are some of the issues are there. Please send your comments. If you think, if everything is acceptable, tell us, oh yeah, this is acceptable to us. If something is not acceptable, please let us know, because we are going to engage with our Kuwaiti friends to see, because the law is passed by Parliament, but it has still to be promulgated. It has to be still to be made as a law by signing of His Highness the Amir. So if you have any comments on the domestic workers law, please send us your comment. You would have also seen, I just saw this morning, there is some announcement that people who have overstayed their visa, they announced some measures so that they can regularize it. I think this is a good opportunity. Embassy would be helping all of you. Those who need assistance, either in terms of issue of passport or whatever help you need, please use this facility. This is a kind act by the humanitarian leader, His Highness the Amir, to help the community. Please avail this offer. This is a good offer for those. I think there is some estimate that there are about 22,000 Indian nationals in Kuwait who have overstayed their visas. I think this is an opportunity for our brothers and sisters to regularize their stay in this country. I wish all of you very well. I feel I had the opportunity of seeing such learned men are here. We are only small bureaucrats who try to help you, but consider the embassy as your own. If you face problems and where you think embassy could be of help, please bring it to our attention. Because Trichapalli is mentioned. What I said was, any airline which, see whether the airline is operating to Delhi, Bombay or Chennai or Trivandrum or other places, first priority for them is financial viability. They want to see whether the airline will make money, because airlines are not in the business of charity. They are in the business of making money, and they will operate on sector where they can make money. So, what they are telling me, airlines, that you ensure us that each flight is at least 80% full. If it is 80% full, we can fly. Now, and what they tell us is only some time of the year the flight is full, but rest of the year there is not many passengers. So I think just keep that in back of your mind, that these airlines, they are commercial airlines. Whether it's Air India or is it Kuwait Airways or any other airline, they are all doing this because they can make some money. And so if we have enough thing, I think give them the facts and figures, they will certainly consider it. Now at the moment I understand only connecting to Trichapalli is via Sri Lanka. Only Sri Lanka. One and only Sri Lanka. But that's not a very happy arrangement. You will not believe that even to Delhi we have no Air India flight. We have no flight by Air India to Bombay. Air India is going
to other places, but not to Delhi, not to Bombay, because they also look at what is profitable for them, sectors where they can operate. But we have noted this, we have written to, I think Jet Airways replied to it very immediately, saying that if they find profitable, then they will certainly start. So that just keep in back of your mind. Till such time you have always Sri Lankan Airways or you have Dubai or whatever other routes to go to Trichapalli. These are the sometimes the difficulties. But as I said, even today we don't have flight to Delhi. We don't have flight to Bombay by Air India. I can't press Air India to even to start flight to Delhi or to Bombay, which is obvious choice that they should have flight to Delhi and Bombay, but they don't have flight to Bombay. So these are some of the constraints we have to operate. But there are other options. Keep that in best mind. And let's hope that the coming year is a happy one and we all live peacefully and we help each other and we show full solidarity to our Kuwaiti friends. You know, there was an incident some time back which was not a very happy one. 2 of our nationals died. 4 were injured. I have seen them in the hospital. This is the time to unite and show all solidarity to our Kuwaiti friends. So we are the biggest community and they look to us for support and solidarity. We can help them in various ways. Some of our people went to donate blood or whatever. We can help them and we show them that we stand together. Because when your friend is in trouble, how do you help him? You can help him first telling him that you are with him. Whatever help he or she needs, you are with him. So this is the time to show to our friends here, because you will see the Kuwaiti government has also gone out of the way to help our community in various ways. And we should be grateful to them. We should show our support to them in this time. So wish you all the best and let us keep in touch. And whatever issues you have, please bring it to my attention. We'll try to resolve together. So thank you very much. Let Allah Ta'ala, Almighty God, bless us all. Thank you. Thank you very much, His Excellency. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அன்பிற்கினிய சகோதர சகோதரி அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இன்னும் சிறிது நேரத்தில் இஃப்தாருக்கான நேரம் வந்துவிடும். இது துவா செய்யக்கூடிய ஒரு நேரம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நமக்கெல்லாம் பல்வேறு மார்க்க உபன்யாசங்களை செய்த நம்முடைய ஆலிம் பெருந்தகை பீர் முகமது தக்புல்லா அவர்களுக்கும், நம்முடைய அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே இன்று நாம் இங்கே அழைக்கு வந்திருக்க தந்திருக்கூடிய குவைத் இந்திய தூதர் மேதகு சுனில் ஜெயின் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனால் வரை எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அழைப்பிட்டு வருகை தரக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இன்னும் பிற அமைப்பினுடைய சகோதரர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது சங்கத்தின் துணைத் தலைவர் மௌலானா நிஜாமுதீன் அவர்கள் நன்றி உரையாற்றி துவா செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இறுதி வரை இருந்து சிறப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதுடன் இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகை நடைபெறும். அதைத் தொடர்ந்து சரியாக 11:45 கியாமுல் நிகழ்ச்சிகள் இங்கே தொடங்கும். நாளை இன்ஷா அல்லாஹ் சரியாக இரவு 10:30 மணிக்கு தஸ்பீஹ் தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து கியாமுல் நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் வழமை போல் நடைபெறும். பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இருந்தது என்று சொன்னால் சரியாக 6 மணிக்கு இங்கே பெருநாள் தொழுகை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 7 மணிக்கு தொழுகை நடைபெறும். அன்று இரவு ஃபாஹில் பகுதியிலே பெருநாள் வெள்ளிக்கிழமை இருந்தால் அல்லது சனிக்கிழமை இருந்தால் எப்போது பெருநாள் நடக்கின்றதோ அன்றைய இரவு ஃபாஹில் பகுதியிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கல்ஃப் மார்ட் பின்புறம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் திறனாக கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஒத்துழைப்பை, ஆதரவை, உதவிகளை அனைத்தையும் எங்களுக்கு அள்ளி வழங்குவதுடன் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் அவனுக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக மாற்றி இம்மை மறுமை வெற்றிகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد.
عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم لا يشكر الله من لا يشكر الناس أو كما قال عليه الصلاة والسلام. The Prophet, peace and blessings be upon him, sallallahu alaihi wasallam, said, he has not thanked Allah who has not thanked people. So thanking others is part of gratitude of Allah. So we would like to thank our Excellency for his presence here in this grand iftar. Thank you very much, sir. And also the people who attended this grand iftar, and every day your support to us. Thank you very much. May Allah bless all of us. Jazakumullah khaira. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள் யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த பொன்மொழிக்கு ஏற்ப இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேதகு இந்திய தூதர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சகோதர அமைப்பை சார்ந்தவர்களையும் மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ் உன்னுடைய அருள் உங்கள் மீது என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாகட்டுமாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்வதோடு இங்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் சிறிது நேரம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நாம் துஆ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها يا غفار الذنوب. اللهم إنك تعلم عيوبنا فاسترها يا ستار العيوب. اللهم إنك تعلم حوائجنا فاقضها يا قاضي الحاجات. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم انصر إخواننا المسلمين في كل مكان من العالم. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور صدورنا وجلاء أحزاننا وذهاب همومنا وغمومنا. اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وآناء النهار واجعله لنا حجة يا رب العالمين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. ومتعنا اللهم بأسماعنا وأبصارنا وقواتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا.
யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட எங்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உற்றார்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்புகளை நீ ஏற்றருள்வாயாக. யா அல்லாஹ் அதில் உள்ள குறைகளை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நோன்புடைய பரக்கத்தால் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றல்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் உடல் நலம் குன்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பூரண சுகத்தை அருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் தங்களுடைய உழைப்பை இந்த சங்கத்திற்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தில் இஹ்லாஸை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹராமான வருமானத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலான வழியிலே சம்பாதிப்பவர்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய செலவுகளும் ஹலாலான வழியிலே அமைந்திருக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த வருடத்தினுடைய நோன்பு அனைத்தையும் நீ ஏற்றருள்வாயாக. யா அல்லாஹ் இதில் உள்ள குறைகளை நீ மன்னித்து யா அல்லாஹ் நாங்கள் மீண்டும் பல ஆண்டுகள் நோன்பு நோற்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே மனக்கசப்பு இருந்தால் அவற்றை நீக்கி ஒற்றுமை ஏற்படுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் சிரமத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ சுகத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய துன்பத்தை நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய துன்பத்திற்கு நீ பகரத்தை வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்தில் எதை கேட்பது என்று தெரியாமல் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவனாய் இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய அருளை எங்கள் நீ பொழிந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் அதற்கு மன்னரினுடைய கேள்வி பதிலை நீ லேசாக்கி வைப்பாயாக. அந்த கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதில் சொல்லக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு நீ லேசாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் மறுமையிலே நாங்கள் அனைவரும் இங்கு எப்படி ஒன்றாக கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாங்கள் நாளை சுவனத்திலும் ஒன்று கூட நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் யாரெல்லாம் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ ஹிதாயத்து செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.